ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் இனிகோஸ் சேனல். நம்ம 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கிற குடிமையியல் பிரிவில் இந்திய அரசியலமைப்புங்கிற பாடம் தான் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டுட்டோம். இது 3ஆவது வீடியோ. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம லாஸ்ட் சாப்டரில் எது வரை பார்த்துருந்தோம்னா அடிப்படை உரிமைகள் வரை பார்த்துருந்தோம். இப்போது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் நேற்றே பார்த்துருந்தோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்னா இந்தியாவில் பிறந்த அல்லது இந்திய குடியுரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் இந்திய அரசு தரக்கூடிய உரிமைகள் தான் இந்தியாவின் அடிப்படை உரிமைகள். இது நம்ம நீதிமன்றத்தில் போய் அணுகி எல்லாருமே வாங்கிக்கலாம். ஆனால் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறவை இது அரசுக்கு அறிவுரை கூறும் விதமாக அமைக்கப்பட்ட திட்டங்கள் அல்லது கொள்கைகள் கூட சொல்லலாம். இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்குது. ஆனால் ஒவ்வொரு மத்திய அரசும் மாநில அரசும் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பு கிடையாது. அதாவது ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்க இஷ்டப்பட்டால் செய்யலாம். எல்லாருக்கும் செய்ய முடியாத சூழல் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட சில கூட்டங்களுக்கு மட்டும், அதாவது சில குரூப்ஸ்க்கு மட்டும் செய்வாங்க. இப்போ என்ன சொல்லலாம்னா, நம்ம எக்ஸாம்பிளாக இந்த நியாய விலை கடைகளில் ரேஷனில் பொருட்கள் போடுறது. அப்போ எல்லாரும் போய் வாங்க மாட்டாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள், சமூகத்தில் கீழ்நிலையில் இருக்கிறவங்க, அதை கூட வாங்க முடியாதவங்க அதை போய் வாங்கிக்கலாம். அப்புறம் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டும் திட்டம். அப்போ வீடு கட்டும் திட்டம் எல்லாருக்கும் உண்டு இல்லை. யாருக்கு உண்டுன்னா குறைந்த அளவு வருமானம் இருக்கணும். ஆண்டு வருமானம் அதிகபட்சம் இவ்வளோவுக்கு மிகாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மிகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த திட்டம் செல்லுபடியாகும். அடுத்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, சில திட்டங்கள் சொல்கிறேன். நான் மத்திய அரசுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மாநில அரசும் பல வகையான திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை இந்த இவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, எங்கள் ஊருக்கும் கொடுங்க நம்ம போய் கேட்க முடியாது. அது பொதுவாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு திட்டத்தை எடுத்துக்கலாம். மகளிர் உதவித்தொகை மாதம் தோறும் 1000 ரூபாய் ஏறும். அது எல்லாருக்கும் ஏறுது இல்லை. சாதாரண மக்கள், அதாவது இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்காதவங்க அல்லது ஆண்டு வருமானம் 72,000 அல்லது 1,00,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த திட்டங்களை கவர்மெண்ட்டில் போய் நம்ம கோர்ட்டில் போய் கேட்டு வாங்க முடியாது. கவர்மெண்ட் அவங்க நினச்சாதான் செய்வாங்க. அப்போ இந்த திட்டங்களை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துருக்கோம். இந்த பகுதியை வாங்க பார்க்கலாம். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. பகுதி 1 நமக்கு கொடுக்கவே இல்லை இந்த பாடத்தில். பகுதி 1 என்னன்னா இந்தியாவின் அமைப்பும் எல்லையும். பகுதி 2 தான் கொடுத்துருந்தாங்க. அதான் குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டத்தின் மூலமாக 5 வழிகளில் நம்ம இந்தியாவின் குடிமகனாகவோ குடிமகளாகவோ ஆகலாம். 3 வழிகளில் நம்மளது குடியுரிமை நீக்கப்படலாம். 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம்னு பார்த்தோம். இது பிரிவு 2 இருக்குது. பிரிவு 3 என்ன இருக்குன்னா அடிப்படை உரிமைகள். பிரிவு 4 தான் என்ன இருக்குது, பகுதி 4 சட்டப்பிரிவு 36 51 வரை தரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டு இருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் அவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது சமதர்ம, பொருளாதார, சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை என பிரிக்கப்பட்ட இந்த கொள்கைகளை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை. புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்லேயும் அவ்வளோவா இல்லை. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் BR அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள், கீ ஆஃப் கான்ஸ்டியூஷனுங்கிறது பார்த்தோம். அதான் நம்மளோட பிரியாம்பிள் அல்லது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்னன்னு பார்த்தோம். பிரிவு 32 அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர், இது இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம். சரி வாங்க பார்க்கலாம். இது ஒரு 5 மார்க்கு.
ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை? அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. இவை அடிப்படை உரிமைகள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களை, அது செஞ்சால் செய்யும்போது நம்ம அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். செய்யாத டைமில் நம்ம இதை செய்யுங்கன்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அடுத்து, அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும். ஆனால் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அந்த கவர்மெண்ட் நடக்கும் பீரியட் ரூலில் இருக்கும்போது தான் அந்த கவர்மெண்டோட பாலிசிலாம் ரொம்ப எஃபெக்டிவாக கீழ்நிலை மக்களுக்கும் போய் சேரும். அடுத்தது, வேறு கட்சி வந்துட்டாங்க ஆட்சிக்கு அப்படின்னா அந்த திட்டங்கள் மக்களை போய் சென்றடையுமான மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்தந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஆட்சியில் இருக்கும்போது அவங்களே செஞ்சாதான் உண்டு. அடுத்தது பாருங்கள், அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. ஆனால் இந்த கொள்கைகள் செயற்படுத்தப்படும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. பாக்ஸ் பாருங்க. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ரொம்ப முக்கியமானது. அதாவது அந்த 6 வயதுக்கு முன்னாடி நம்ம சத்துணவு பால்வாடிலாம் சொல்கிறோம்ல, அதை இலவசமாக கட்டாயமாக எல்லா மாநில அரசுகளும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போகலாம், அடிப்படை கடமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற மாதிரி அடிப்படை கடமைகளும் இருக்குது. அடிப்படை கடமைகள்லாம் என்னது? நம்மளுடைய பொறுப்புகள், நம் நாட்டிற்காக நம்ம செய்யக்கூடிய வேலைகள். மொத்தம் எத்தனை பொறுப்புகள் இருக்குன்னா 11 பொறுப்புகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு எழுதப்படும் பொழுது இவை முதலில் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1976ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட 42வது திருத்தத்தின் மூலம் இந்த அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியன் USSR, சோவியத் யூனியன் அண்ட் சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் சரண் சிங் கமிட்டி அப்போ எப்போ? 1976. அவங்க பரிந்துரையின் பேரில் தான் அடிப்படை கடமைகளை சேர்க்குறாங்க. இதன்படி 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட பொறுப்புகளை குடிமக்களின் கடமைகள் என்று அழைக்கப்பட்டன. மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A, 4 நம்ம என்ன பார்த்தோம்? அடிப்படை கடமைகள். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்னு பார்த்தோம். 4Aனா அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். இப்போ வீட்டு நம்பரை என்ன சொல்லுவோம்? இப்போ 12 இருக்குன்னா ஒரு லைன் வீடாக இருக்குதுன்னா 12A, 12B, 12A1, 12A2 அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி தான் 4 பிரிவு 4 ஏற்கனவே இருந்தது. அந்த 4Aவா இதை சேர்க்குறாங்க. 11 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. அடிப்படை கடமைகளின் பட்டியல். முதல் இது பாருங்க, 11 கடமைகள் இருக்கு, பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். அப்போ எல்லாருமே தேசிய கீதம் பாடப்படும் பொழுதோ, தேசிய பாடல் பாடப்படும் பொழுதோ அல்லது தேசிய கொடி ஏற்றும் போதோ மரியாதை செலுத்த வேண்டும். அடுத்தது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். நம்ம சுதந்திர காற்று சுவாசிக்கிறோம்னா அது ஈஸியாக கிடைச்சதில்ல. பல்வேறு உயிர்கள் அதற்கு விலையாக கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம மதிக்கணும். அது நம்மளுடைய கடமை. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல். எந்த ஒரு கலவரத்தையும் தூண்டிவிட மாதிரியோ அல்லது பாகுபாடு காட்டுற மாதிரியோ யார்கிட்டையும் பழகக்கூடாது. எல்லாருமே சமம், ஒன்றுன்னு நடக்கணும். அடுத்து,
தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் முக்கியமான பாயிண்ட். உள்நாட்டு கலவரமோ வெளிநாட்டிலேருந்து ஏதேனும் போரோ அறிவிக்கப்படும் பொழுது நாட்டுக்காக போராடுறதுக்கு அது குடிமகனோ ரெடியாக இருக்கணும், தயார் நிலையில் இருக்கணும். சமய மொழி மற்றும் பிராந்தி அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்ணின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல் முக்கியமான பாயிண்ட் தான். இதுவுமே பெண்களை மதிக்கணும். இந்தியாவில் நதிகள் பேர்லேருந்து எல்லாமே பெண்கள் தான். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம இந்திய நாடவே தாய்நாடு அப்படின்னு கூட சொல்கிறோம். நம்ம பெண்களை மதிக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். இந்தியா மொழியால் மதத்தால் இனத்தால் எல்லா காரணங்களாலும் வேறுபட்டு கிடக்குது. அந்த கல்ச்சரை நம்ம மதிக்கணும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் ஆகியன அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துது. இதெல்லாம் மிகவும் பொதுவான சொத்துக்கள். எனக்கு மட்டும்தான் இந்த ஏரியா சொந்தம், நான் இங்கே பிறந்ததுனால, அதெல்லாம் தவறு. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு எப்படி இந்த இயற்கைகளை கொடுத்துட்டு போனாங்க, அதே மாதிரி நமக்கு அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நம்ம இதை விட்டு செல்லணும். வன்முறையை கைவிட அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்த முயற்சியை வளர்த்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளின் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். கடைசி பாருங்க, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51 AK உங்களுக்கு இல கொடுத்துருக்காங்க. ABCDன்னு போடும்போது நமக்கு இதுதான் கேயா வரும். இதை நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த சட்டம், அதாவது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளை படிக்க அனுப்புவது நமது கடமை. அது பக்கத்தில் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை சொந்த வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், சொந்தக்கார பிள்ளைங்களாக இருக்கலாம். அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது நம்மளோட கடமை. அடுத்தது பார்க்கலாமா, நடுவண் மாநில அரசு உறவுகள் கொடுத்துருக்காங்க. நடுவன்னா மத்திய அரசு, மத்தியில் இருக்கிறது ஒரே ஒரு அரசு இந்தியாவில், மாநிலத்தில் இருக்கிறது 28 மாநில அரசுகள். அந்த 28 மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கு இணங்கி செயல்பட வேண்டும். 3 வழிகள், 3 உறவுகள் இருக்கு. ஒன்று சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். சட்டமன்ற உறவுகள் பார்க்கலாம். நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. அவை நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அப்போ 3 பட்டியல் இருக்கு. இந்த மாநில ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குதோ அதன் மேலே தான் அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், லா மேக் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற திங்ஸ் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் லா மேக் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இருக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் லா மேக் பண்ணலாம். இந்த கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல்னு வரும்போது இது 2 கவர்மெண்ட்டுமே தே ஹாவ் த ஈக்குவல் ரைட் டு மேக் அ லா ஆன் த திங்ஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், 2 அரசுகளுமே, நடுவண் அரசு அல்லது மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 2 அரசுகளுமே சட்டம் இயற்றும் அதிகாரம் உள்ளது. ஒருவேளை பிரச்சனை வரப்போகுது, 2 பேரும் மதிக்காமல் எதிர்மறையாக முரண்பாடாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மத்திய அரசு சொல்வதே கேட்கப்படும். ஏனெனில் மாநில அரசு, அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசின் கீழ் செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் இருக்குது இந்திய அரசியலமைப்பில். எந்த ஒரு மாநில அரசுக்கும் நம்ம அதிகமான பவர் கொடுக்கல, மத்திய அரசுக்கு தான் பவர் இருக்குது. அது ஒரு நடுநிலைமை வகித்து ஒரு நடுவர் மாதிரி இருந்து மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையை தீர்க்கும். இப்போ நமக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா கட்டம் வந்துருங்க. தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் உள்ள 100 துறைகள், அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ
மத்திய அரசு பட்டியலில் 100 துறை இருக்குது, மாநில அரசு பட்டியலில் 61 துறை இருக்குது, பொது பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து இயற்றக்கூடிய துறைகள் மத்திய அரசு மாநில அரசும். 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றி அமைத்துள்ளது. இப்போ மாநில பட்டியல்னா மாநில அரசு கவனம் செலுத்தக்கூடிய 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்போ மத்திய அரசும் தலையீடு வரலாம். அவை தான் கொடுத்துருக்குறாங்க. கல்வி, காடுகள், எடை மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாகம் ஆகும். அப்போது இது என்ன உறவுகள் சட்டமன்ற உறவுகள். நிர்வாக உறவுகள் பாருங்கள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் நடுவண் அரசும் பிரத்யோக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்ற தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம், மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியனவாகும். நிதி உறவுகள் போலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசு நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. நடுவண் மாநில அரசு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 250 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. சாதாரணமாக நம்ம நெடுஞ்சாலை துறையை எடுத்துக்கலாம். நெடுஞ்சாலை ஹைவே, நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்கிறோம். முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் அப்படி தானே. அந்த சுங்கச்சாவடிகள் உள்ள வரிகள் மத்திய அரசுக்கு போகும். ஏன்னா அந்த ரோடை போட்டு பராமரிக்கிறது மத்திய அரசு. சில அந்த டிஸ்ட்ரிக்டுள்ளே இருக்குதுல்ல, மாவட்டங்களுக்கு இடையேயான அந்த சாலைகளில் இருக்கக்கூடிய டோல்கேட்ஸ் அல்லது அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் யாருக்கு போகும்? மாநில அரசுக்கு போகும். சில இந்தியாவில் பார்க்கும்போது சில மாநிலங்களில் ரோடு வசதியே கிடையாது. இந்த கேரளா, 7 சிஸ்டர்ஸ் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாண்டு, இங்கெல்லாம் அதிகமாக ரோட்வே கிடையாது. ஏன்னா அந்த இடங்களோட இயற்கையான அமைப்பே அப்படி தான் இருக்கும். அப்போது எந்த இடங்களில் அதிகமான வருமானம் வருதோ, நிதி வருதோ, அதை மத்திய அரசு கலெக்ஷன் பண்ணிட்டு நிதியே வராத இடங்களுக்கு பகிர்ந்தளிக்குது. அதுதான் நிதி உறவு. நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983ஆம் ஆண்டு சக்கரியா குழுவினை நியமித்தார். ரொம்ப முக்கியமானது. இப்போ மத்திய மாநில அரசுகள் எப்படி செயல்படுதுன்னு, அப்போ அந்த குழு என்ன பண்ணுறாங்க? 247 துறைகளில் 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்து. இதை இப்படி செய்யுங்க, இது அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதான் பரிந்துரைகள். 247ல் 180 எடுத்துக்கிறாங்க. சக்கரியா கமிஷன் 1983. 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மத்திய மாநில அரசு உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ராஜ்மன்னார் தலைமையில் ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. அடுத்து பார்க்கலாம். அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்டப்பகுதி பிரிவு 17ல் 343 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகளை பற்றி விவரிக்கின்றன. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பில் இருந்தன. 8வது அட்டவணையில் தற்போது 22 மொழிகள் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழினா மிக பழமையான தொன்மையான மொழி புதிய வாய்ப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்த. இதன்படி இதுவரை 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அவை தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு கன்னடம் 2008லும், மலையாளம் 2013, ஒடியா 2014லும் கிடைக்கப்பட்டுள்ளது. அவசர கால ஏற்பாடுகள். இது முக்கியமான கான்செப்ட். ஏற்கனவே பார்த்துருந்தோம். அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும்னு. அவசர கால ஏற்பாடுகள் அப்படின்னா அந்த நேரத்தில்
மாநில அரசோட பவர் செல்லாததாயிரும். அப்போ மத்திய அரசு, அதாவது குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழே நாடு முழுவதுமோ அல்லது அந்த குறிப்பிட்ட மாநில அரசோ குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும். அப்போது தேசிய அவசர நிலை அப்படின்னா நாடு முழுவதும் அறிவித்தல். ஒரு முக்கியமான பிரச்சனை, போரோ ஏதோ ஒரு ஆகாத சம்பவம், தவறான நிகழ்வு நடக்க போகுதுன்னா முதலே அறிவிச்சிருவாங்க. மாநில அவசர நிலைனா என்னது? குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் சொன்னால் போதும். ஆளுநர் தான் சொல்லுவார் குடியரசுத் தலைவர்கிட்ட, இந்த மாநிலத்தில் மாநில அரசு சரியில்லை அப்படின்னு. அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை. இது இந்தியாவில் இப்போ வரையே போடப்படலை. நிதி சார்ந்த அரசியல் நிலைன்னா என்னது? பணம் எல்லாம் ஒருத்தங்கிட்ட போயிட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இந்த பணமெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு வேறு புது வகையான பணங்களை அச்சிட்டு எல்லா மக்களிடத்திலும் புழக்க பணம் செல்லும்படி செய்வாங்க. பார்க்கலாம். அவசர நிலை, தேசிய அவசர நிலை, சட்டப்பிரிவு 352. அப்படியே 4 கூட்டிகிட்டே வந்தால் போதும். மாநில அவசர நிலைக்கு 356, நிதி சார்ந்த அரசியல் நிலைக்கு அவசர நிலைக்கு 360. பாருங்கள், போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி. இதெல்லாம் ஆயுதமேந்திய கிளர்ச்சினா உள்ளுக்குள்ளே நடக்கும். இதனால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால், அதாவது அச்சுறுத்தல் ஏற்படும் குடியரசுத் தலைவர் நம்பினால் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. வெளியிலேருந்து பிரச்சனை வருது, அதனால அவசர நிலை அறிவித்தோம்னா வெளிப்புற அவசரம். உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, அதனால் வர்றது உள்நாட்டு அவசர நிலை. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 3 வருஷம் போட்டிருக்கிறாங்க இந்தியாவில். மாநில அவசர நிலைனா ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியல் அமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் அவசர நிலை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். முக்கியமானது இது. அப்போ அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? மாநில அவசர நிலையை அறிவிப்பாங்க. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் 3 ஆண்டுகள் இருக்க முடியும். மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து நிதிநிலை தன்மை. இந்தியாவின் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ் குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இவ்வகையான அவசர நிலையில் நடுவண் மாநில அரசு ஊழியர்கள் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓராணையின் மூலம் குறைக்கப்படும். இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அடுத்தது போகலாம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்திய அரசியலமைப்பு 1950ஆம் ஆண்டு எழுதி முடிக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட கொடுத்து இப்போ 65 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறாங்கன்னா, இனி வளர்ந்து வர காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்தியாவில் சட்டங்களை மாற்றணும்னு நினைச்சாலோ அல்லது இந்த சட்டங்களை நீக்கணும்னு நினைச்சாலோ அல்லது இந்த சட்டங்களுக்கு பதிலாக புதிய சட்டங்களை எழுதலாம் என்று நினைத்தாலோ நீங்கள் எழுதலாம். அதற்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறோம். அதுதான் விதி 368. அப்போ அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சும்மா குடியரசுத் தலைவர் நான் நினைக்கிறேன் மாற்றுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் மேலவை கீழவை 2 அவைகளையும் குறிப்பிட்ட எம்பி அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? வாக்கு செலுத்தியிருக்கணும், இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்பட்டால் மட்டுமே அது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாகும். அப்போ அமெண்ட்மெண்ட் என்னும் சொல்
என்னும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பின் சட்டம் பகுதி 20 368 நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதற்கான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அது எதில் வேணால் இருக்கலாம், ஆனால் ரெண்டுலேயுமே அறிமுகப்படுத்த இருக்கணும். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2/3 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இப்போ வந்து நமக்கு மாநிலங்களவை, மேலவையில் மொத்தம் 245 பேர் இருக்கிறாங்க, கீழவையில் 545 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் 2/3 பங்கு பேர், இப்போ 300 பேர்னா 200 பேர் ஓட் பண்ணணும். அதே மாதிரி பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும், இந்திய அரசியலமைப்பை திருத்த முடியும். அது போக மாநில அரசில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயும் நாங்கள் வந்து அரசியலமைப்பு திருத்த போகிறோன்னா அப்போ எல்லா மாநில அரசும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுப்பாங்களே. அப்போ மத்திய அரசுக்கு மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. அடுத்து பார்க்கலாம், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள். அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய வழி செய்கிறது. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை, இப்போ வந்தவங்களில் கொஞ்சம் சதவீதம் மட்டும் நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து எல்லோரும் வந்திருக்கணும், குறிப்பிட்ட அளவு சதவீதம் ஓட்டு கிடச்சிருக்கணும். அடுத்து வந்ததில் ஒரு 2/3 அதான் என்ன சொல்கிறோம், அறுதி பெரும்பான்மை. அப்போ இவ்வளோ பேர் ஓட் பண்ணால் தான் நம்ம கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ண முடியும்னு 3 வழிகள் கொடுத்துருக்குறாங்க. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம், குறு அரசியலமைப்பு அல்லது சிறு அரசியலமைப்பு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட பல வகையான திருத்தங்களை பார்க்கும் பொழுது அதுவே ஒரு குட்டி அரசியலமைப்பு வர அளவுக்கு பெரிதாக இருந்திருக்குது. அதனால் இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தம் ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அல்லது சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆவது ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம்.என். வெங்கடாச்சலயா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆவணம் ஒன்றை அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையே தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்.எம். பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. ஸோ நமக்கு இங்கே கொஞ்சம் நிறைய கமிஷன்ஸ் பார்த்தோம். கமிஷன் என்னது, கமிஷன்னா ஒருத்தர் தலைமையில் அவங்க என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ அது ரிலேட்டடாக விவாதம் பண்ணியோ அல்லது அதற்கு தேவையான கொள்கைகள் என்னன்னு பரிந்துரை பண்ணவோ அந்த குழு முயற்சி எடுக்கும். அப்போ 1976ஆம் ஆண்டு சரண் சிங் தலைமையில் ஒரு கமிட்டி நடக்குது. அதன்படி தான் அடிப்படை கடமைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து சக்கரியா கமிட்டி 1983 நடக்குது, மத்திய மாநில அரசு உறவுக்காக. 1969 ராஜ்மன்னார் கமிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிது, அதுவும் மத்திய மாநில அரசு உறவுக்காக. அடுத்து வெங்கடாச்சலமையா தலைமையில் தேசிய சீராய்வு ஆவணம் 2000 நடக்குது. 2007 எம்.எம். பூஞ்சி தலைமையிலையும் ஒரு கமிட்டி 3 உறுப்பினர்களை கொண்ட கமிட்டி நடக்குது. ஸோ இந்த லெசன் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நல்லா புக்கை ரீட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ரீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு மனசில் ஸ்ட்ராங்காக பதியும். அப்புறம் இந்த லெசனை நல்லா கவனிங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அரசியலமைப்புனா என்ன, ஒரு நாடு எப்படி ஆட்சி பண்ணணும், அதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதை நம்ம ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதி வச்சுருக்குறோம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு. நாட்டு மக்கள் யார், மக்களுக்கு இருக்கிற உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பொறுப்புகள் என்ன. அப்போ இந்தியாவின் மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர்,
எம்பி எல்லாரும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அல்லது பதவி நீக்கம் அவங்கள எப்படி செய்கிறது, அவங்க எந்த வழிகளில் தவறு இழைக்கிறாங்க, எப்படி அவங்கள பதவி நீக்கம் செய்யணும், தேர்தலை எப்படி நடத்துறது, மறுதேர்தல் எப்படி வைக்கிறது, இடைத்தேர்தல் எப்படி வைக்கிறது, எல்லா விதமான தகவல்களும் நமக்கு இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.